ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஆக நம்முடைய பலனும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமை வரைக்குமான பலன்கள் ஆகும். முதல்ல பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு வக்ரகதியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் இந்த வாரம் இருக்காங்க. கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் இருக்காங்க. ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் இந்த வாரத்தில் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல கிரகங்கள் பூரா இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும் அங்கே தான் இருக்கார். முதல்ல 10ஆம் இடம்னாலே உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கௌரவம், கீர்த்தி காப்பாற்றப்படும் அல்லது கூடும். அது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்க்குறேன், செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாம் அமையும். இது இல்லாமல் எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் நடக்கலாம், இது வரைக்கும் கவர்மெண்ட் காரியங்கள் எல்லாமே தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே மேசராசியில் பிறந்த யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் மேனாக வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கிரகங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணும். அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோடு தொடர்பு கொள்வாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்படி இருந்தாலே 11ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுவாங்க. ஆக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் மாற்றம், முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில். யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணுன்றதுக்காக அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறது. உங்களுக்கு ஏதோ விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கரியரும் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க இன்னும் பெரிய லெவலில் சிறப்பாக வருவீங்க. பிஸ்னஸ் எப்படி இருக்குது? உங்களுடைய பிஸ்னஸும் இந்த வாரம் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அத்தனையும் அச்சீவ் பண்ணுவீங்க. நல்ல ஒரு லாபம், வருமானம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் இதுவரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். ஆக இந்த வாரம் பைரவரையும், குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களோட 2ஆம் இடத்துல குரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. முதல்ல 2ஆம் இடம்னா வருமானம், சம்பாத்தியங்கள், கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறது. உங்களுடைய 9ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பிஸ்னஸை பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் வச்சுருக்கேன், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம், வருமானம் இருக்குது. ஒருவேளை உங்கள் பணம் லாக்காக இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கும். உங்களுடைய அத்தனை விதமான வெளிநாட்டு தொடர்புகளும் ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. யாரெல்லாம் வேலை பார்த்துட்டு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஆக இந்த வாரத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி எதிர்பார்க்குறவங்களுக்கு சோர்ஸஸ் நிறைய உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு மட்டும் இல்லை,
உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே இந்த வாரம் நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அல்லது மேரேஜே வேண்டான்றவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. ஆக ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அதுலேயும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியிலை பிறந்த உங்களுக்கு இந்த வாரமும் போன வாரம் மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. அடக்கி வாசிங்க. எல்லா விஷயத்துலேயும் பொறுமை, நிதானம், இறை பக்தியை அதிகப்படுத்துங்க. ஒரு பக்கம் 8ஆம் இடம் இனம் தெரியாத கவலை, ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், எங்கேயாவது உடம்புல ஒரு இடத்துல பிரச்சனைகள், இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாமே இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் ராசியிலே குரு இருக்கார், அவரும் வக்ரகதியில் இருக்கார். இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. இல்லை குரு உங்கள் ராசியில் இருக்கிறது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையோ, குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, ராகு அங்கே இருக்கார். அதே சமயத்தில் கோச்சாமரத்தில் 8ஆம் இடத்துலையும் இருக்கார். இப்படி இருக்கிறது உங்களுடைய நீண்ட தூர பயணத்தில் ஒரு தடை. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாரம், இதெல்லாமே இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி, உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும், குறிப்பாக சிவபெருமானை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குங்கிறவங்களும் பெருசாக கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் திருமணம் மறுக்கப்பட்டவர்களுக்கு, திருமணம் டிலே ஆனவங்களுக்கு இந்த வாரம் திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு குரு பார்க்கறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஸோ உங்களுடைய இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துங்க. இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. இன்னொரு பக்கம் உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு 12ல் இருக்கார். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேஸு, சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வேலை இல்லாமல் இல்லை, ஜாப் இல்லாமல் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறாங்க. ஆக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, ட்ரான்ஸ்ஃபரை வேலையில் எதிர்பார்க்குறவங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க, அத்தனை பேருக்கும் மாற்றத்துக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. யாரையும் பெருசாக சார்ந்து வேலையில் இருக்காதீங்க. பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கீங்க, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மையாக, தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரமும்
உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ட்டாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய டோட்டல் பாடி ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த வாரத்தில் துர்க்கையும் நல்ல பைரவரையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. வெற்றி ஸ்தானத்தில் வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதிலெல்லாம் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல லேபரை எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ ஸ்கில்டு லேபரை தக்க வைங்க. அல்லது எதிர்பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப நாளாக எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், இந்த வாரம் ரிசல்ட்டை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவானா செலக்ட் ஆவீங்க. நான் மெயிலை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு மெயில் ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நான் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறேன், கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸோ டோட்டலாக நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் உண்டு. அதுலேயும் இந்த வாரத்தில் வெற்றி என்பது பெரிய லெவலில் இருக்குது. அது இல்லாமல் எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்பியூட் இருக்குது, வழக்குகள் இருக்குது, வழக்குகளில் விடுபடுவதற்கு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட்டை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி ஃபியூச்சரில் மேரேஜில் அது முடியும். இந்த வாரம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பிஸ்னஸில் ப்ராஃபிட் இல்லாமல் இல்லை, ஆனாலும் பிஸ்னஸ் நார்மலாக தான் இந்த வாரம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். கணவன் அல்லது மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் இது இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். யாருக்கும் தேவையில்லாத கடன் கொடுக்காதீங்க. ஒரு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் லோன் வாங்கி இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையும் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறீங்க அல்லது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த விலை கிடைக்கும், வருமானங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள், பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணணும் ஆர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் நான் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. கவர்மெண்ட்டால் காரியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் அத்தனையும் இருக்குது. யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆக வைங்க, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அது நடக்கும். ரொம்ப நாளாக உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் இந்த வாரம் தலையிடாதீங்க. குறிப்பாக ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. இந்த வாரம் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவதான விஷயங்கள் தான் நிறையா நடக்கும். ரொம்ப ஆறுதலான விஷயங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும். வேலையில் இருந்தீங்கன்னா அலாட்டாக இருங்க. என்ன கடன் குறையும், நோய் குறையும். இது ரெண்டுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். ஸோ வேலையில் நீங்கள் உழைச்சிங்கன்னா மற்றவங்க பேர் வாங்க, அப்படி தான் இருக்குது. ஸோ எஃபர்ட்டு உங்களை தான் இருக்கும், ப்ராஃபிட்டு அவங்க தான் இருக்கும். இப்படி தான் உங்களுடைய கரியரில் இருக்குது. பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், வருமானங்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே சுப செலவினங்கள், சுப செலவுகள் இருக்குது. குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது. ரொம்ப அவசியம் இருந்தாலும் கடனெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கடன் அடையும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது.
யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தீங்களா கிடைக்கும். பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதரர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு உங்களுடைய கல்வி நல்லா இருக்கும். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கேன், அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கேன், குறிப்பாக மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கி, அதாவது கடன் வாங்கி இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அல்லது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரம் இருக்குது. நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. குறிப்பாக பழைய பொருட்களை ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த வாரம் உண்டு. வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் கூட இந்த வாரம் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு உண்டு. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. பட் வேலை இல்லாமல் இல்லை, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. ஐடியலாக நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட 5ஆம் இடத்தை ராகு பார்க்குறார், குரு பார்க்குறார். அது மட்டுமல்ல, எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறீங்க, குழந்தைய எதிர்பார்த்துட்ருக்கீங்க, குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா கிளியர் ஆகும். இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் சுமாராக இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், கணவன் மனைவி அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் சிவ வழிபாடும் முருகப்பெருமானுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தில் கிரகங்கள் இருக்கிறது. முயற்சி பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, வீடு மாற்றம் இருக்குது. வீடு மாற்றம் மட்டுமல்ல, இடம் மாறணும்னு நினச்சவங்க, ஊர் மாறணும்னு நினச்சவங்க, மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகுமான்னு தெரியலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும்னு தெரியறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். குறைஞ்சபட்சம் நீங்கள் அட்வான்ஸ் போடுறதுக்கு அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் எதிர்பாராத ட்ராவல் அது நன்மையை கொடுக்கும். பிரிஞ்சு போன நம்முடைய உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வாரம் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். யாரையெல்லாம் நீங்கள் முழுசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவன் இந்த வாரம் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஒரு ஜேர்னி இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதுலேயும் இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு குரு பார்க்கறது. விவசாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்த விலை கிடைக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இதுவரைக்கும் மேரேஜ் வேணான்னு இருந்தவங்களுக்கு திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் வலுவாக இருக்குது. நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்குது, குறிப்பாக அந்த பணங்கள்லாம் வர்றதுக்கான சோர்சஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக தன்வந்திரி பகவானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் அத்தனை கிரகங்கள் இருக்குது. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காகலாம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் வரும். குறிப்பாக யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் வரல, டிவிடெண்ட் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கல அல்லது கணவன் மனைவி மூலமாக பரவரவு வரல, வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாருடைய பணத்தையாவது நீங்கள் மணி ரொட்டேஷன் பண்ணுவீங்க, இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்துல அத்தனை கிரகங்கள் இருக்கிறது, தேவையற்ற பேச்சுக்களை குறைங்க. அதுவே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஃபியூச்சரில் கொடுப்பது, பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. வீட்டில் ஏதாவது வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னா இந்த வாரம் வளர்க்கலாம். வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ, எனி மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையும் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எக்ஸாமினேஷன் எழுத, ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய ஹெல்த்துலேயும் கவனமாக இருங்க. யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை யார்த்தையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப இந்த வாரத்தில் முக்கியம். இந்த வாரம் பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். எப்பயுமே தெரிஞ்சுங்க, உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் இல்லாத மாதிரியான காலங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த வாரம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசியில் 4 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்காகன்னா 4ம் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலங்களில் தேவையற்ற பயம், பீதி, மனக்குழப்பம் இருந்தவங்களுக்கு அந்த நிலைகள் மாறி தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். யார்கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்த்துருக்கீங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய வாடிக்கையாளருடைய பணம் உங்கள் கைக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வாங்குறதுக்கான வாய்ப்பு. லோன் வாங்கி இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைப்பாங்க. குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. பொதுவாக இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட், வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனை மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பால் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ அந்தஸ்து, புகழ் கிடைக்கும். வருமானங்களும் கூடும். பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்க எதிரிகள் விஷயத்தில் கவனம். இந்த வாரம் முழுவதும் சிவ வழிபாடும், குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு
இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வசதி இல்லாதவங்க உறவுகளுக்காக செலவு பண்ணுங்கள். அப்பா இருந்தால் செலவு பண்ணுங்கள். சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுங்கள். மனைவி இருந்தால் மனைவிக்காக செலவு பண்ணுங்கள். இது எல்லாமே நமக்கு கடந்த வாரம் மாதிரி இந்த வாரமும் இருக்கிறது. தேவையற்ற உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வைத்திய செலவுகளை குறைக்கும். ஸோ இந்த வாரத்தில் இன்னொரு பக்கம் உங்கள் ராசியில் ராகு இருக்கார். குரு பகவான் பார்க்குறார். குரு பார்க்கறது விசேஷம். இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, அல்லது நல்ல காரியங்கள் இது வரைக்கும் நடக்காத தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதோ ஒரு விஷயத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. நான் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள். நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க பண்ணுங்கள். நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன். அது கிடைக்குமா வருமானு தெரியல, உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து வெயிட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள்லாம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய பிரார்த்தனைகள் எதாக இருந்தால் நிறைவேறும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? அடைக்கி வாசிங்க. வேலை இல்லைங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்ன், உங்களுடைய கரியரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, லாங் லீவ் போடுவதற்கோ, விஆர்எஸில் வர்றதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே இருந்தாலும் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, தேவையில்லாத விரயத்தை தான் கொண்டு வந்து நிப்பாட்டும். மேரிட்டல் லைஃப்லையுமே கணவன் மனைவி தேவையற்ற செலவினங்கள் 2 பேரில் யாருக்காக ஒரு அளவுக்கு பிரிவு, வைத்திய செலவுகள் என்பது இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு அத்தனை நல்லா இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடிக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் இருக்கிறவங்க சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு விற்கும். இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீனராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தியாகும். மணி ரொட்டேஷன் இந்த வாரம் பரவாயில்ல. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுமே பரவாயில்ல. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமமாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும், லாபம் கைக்கு வரும். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும். எதிர்பாராத பயணத்தால் நன்மை இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஜாப் பரவாயில்ல. ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய கரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் இருந்தால் வழக்குகளை வெற்றியடைவதற்கான சூழ்நிலைகள், நேரடியான மறைமுகமான அத்தனை எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார். அவரை காட்டிலும் நீங்கள் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி லாபத்தை கொடுக்கும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வரலன்னா வரும். அப்பாவுடைய ஆதரவு, அம்மாவுடைய அன்பு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் இருப்பாங்க. அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க அல்லது சகோதரர் இருக்காங்க, அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எந்த விஷயமாக இருந்தாலும் அது அத்தனையுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது.
ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஸோ வாழ்க்கையில் ரொம்ப எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல் இருக்குது. பட் அதே சமயத்தையும் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு பிரிய வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய, குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும். இந்த வாரம் முழுவதுமே நம்மளை படைத்த பிரம்மாவையும் குறிப்பாக விநாயகரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.